ஜெர்மன் அரசாங்கம் அடுத்த ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. அதிகாரத்துவத்தை குறைத்தல், பொது சேவைகளின் செயற்றிறனை அதிகரித்தல் ஆகிய காரணிகளே இந்த நடவடிக்கைகளின் நோக்கங்களாகும். இதனால் எளிதான நிர்வாக செயல்முறைகள், செலவுகள் குறைதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிமக்கள் வசதி ஆகிய நன்மைகள் கிடைக்கும். இதற்கமைய பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசு அலுவலகங்களுக்கு நேரில் வர வேண்டிய தேவையும் குறைவு. உதாரணமாக, குடிமக்களுக்கு நேரடியாக அஞ்சல் மூலம் அடையாள அட்டைகளை அனுப்புதல் போன்ற முறைகளை அறிமுகப்படுத்தப்படும். இதுபோன்ற சீர்திருத்தங்கள் மாநில நவீனமயமாக்கலுக்கு மிகவும் முக்கியம் என சான்சலர் ஃபிரிட்ரிக் மெர்ஸ் கூறுகின்றார். இந்நிலையில், குடிமக்களின் நிர்வாக செலவுகளை குறைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மொத்தமாக சீர்திருத்தங்களை ஒழுங்குமுறைப்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல், தேவையற்ற நடவடிக்கைகளை குறைத்தல் மற்றும் பொது நிர்வாகத்தை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் பயனர் நட்பாகவும் மாற்றுதல் ஆகிய நடவடிக்கைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது.